இப்போ என்ன மேட்டர்னா புது வருஷம் ஸ்டார்ட் ஆகி 1 மந்த் கம்ப்ளீட் ஆக போகுது. அப்படி இருந்தும் நிறைய பேருக்கு டைமை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறதுன்னு தெரில, எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரில. சில பேருக்குலாம் 24 ஹவர்ஸ் பத்தலன்னு கூட சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் தான் இன்றைக்கி நான் வந்து சொல்யூஷன் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ்லாம் தான் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆகுறாங்க லைஃப்பில். ஸோ அதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். செட் கிளியர் கோல்ஸ். அதாவது என்னன்னா, நம்ம வந்து யாருமே கோல்ஸ் வந்து செட் பண்றது கிடையாது. கோல்ஸ் வந்து செட் பண்ணாம ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்போம், லைக் கோ வித் ஃப்ளோன்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல அதை ஸ்டாப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோல் செட் பண்ணுங்க. அது வந்து லாங் டர்மாவும் இருக்கலாம், இல்லாட்டி ஷார்ட் டர்மாவும் இருக்கலாம். கோல் செட் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கே தெரியும் அதை எப்படி வந்து நம்ம அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணணும்னு. அப்படி அதெல்லாம் சர்ச் பண்ணி ஷெட்யூல் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. ப்ரையாரிட்டைஸ் யுவர் டாஸ்க். இங்கே பாருங்க, நாட் ஆல் டாஸ்க் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ டாஸ்க் ஆர் ஒர்க்கை வந்து டிவைட் பண்ணி பண்ணுங்க. அதாவது எய்சன்ஹவர் மேட்ரிக்ஸ் சார்ட் என்ன சொல்லுதுன்னா 4ஆ டிவைட் பண்ணுறாங்க நம்ம ஒர்க்கெல்லாம். அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட், டூ தெம் நவ். இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட், ஷெட்யூல் தெம். அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டன்ட், டீலிகேட் தெம். நெய்தர் ஸ்கிப் தெம். இந்த 4 மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் டாஸ்க் ஆர் ஒர்க்கை வந்து கரெக்டாக ப்ரியாரிட்டைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக டைம் மேனேஜ் பண்ண முடியும். பிளான் யுவர் டே. இப்போ எல்லாருக்கும் தெரியும் எல்லா விஷயத்தையும் என்னன்னா பிளான் பண்ணி பண்ணணும். ஆனால் நம்ம யாரும் இது வந்து பண்ணுறதே கிடையாது. நம்ம டே டு டே லைஃப்பில் 100% 20% பீப்புள்ஸ் மட்டும்தான் பிளான் பண்ணி பண்ணுறாங்க. மற்றவங்க யாரும் இப்படி பண்ணுறது கிடையாது. முதல்ல என்ன பண்ணால் நம்ம என்னெல்லாம் இன்றைக்கி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து பிளான் பண்ணி வச்சு கரெக்டாக பண்ணணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா டைமை வந்து கரெக்டாக சேவ் பண்ண முடியும். அதாவது நம்ம ஃபோன்லேயே இருக்குது, டு டூ லிஸ்ட் ஆப் இருக்கும், இல்லாட்டி கூகுள் கேலண்டர் இருக்குது. அதில் வந்து டைம் நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கரெக்டாக எழுதி வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக டைம் வந்து மேனேஜ் பண்ணலாம். ஆனால் இதை தான் ஃபுல்லாக என்னோட டைரி வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன், எப்படி வந்து டைம் கரெக்டாக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. யூஸ் த போமோடோரோ டெக்னிக். இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் யாராவது ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போராக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன், ப்ரோமோடோமோ டெக்னிக். 25 மினிட்ஸ் ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. அதுமாதிரி கேப் போட்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபோக்கஸாக இருப்பீங்க நீ பண்ணுற ஒர்க்கில். அண்ட் இப்போ யாராவது படிக்கிறாங்கன்னா அவங்களும் இது மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த கொஸ்டின்ஸ்லாம் மைண்டில் இருக்கும். ஓவராக ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் ஆக மாட்டீங்க. லிமிட் டிஸ்ட்ராக்ஷன். இப்போலாம் நம்மளுக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. அதாவது ஒரு 5 மினிட்ஸ் ஃபோன் பார்க்குறோன்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பார்த்தோன்னா 30 மினிட்ஸ் அப்படியே தொடர்ந்து நம்மளே பார்த்துட்டு இருப்போம். டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது ஃபோன் பார்க்கும்போது. இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னா, இதுக்கு நான் ஒரு ஆப் சொல்கிறேன். அந்த ஆப் பேர் வந்து டைம் வைஸ்னு ஆப். இது வந்து கரெக்டாக நீங்கள் எவ்வளோ நேரம் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கீங்க எல்லாமே பக்காவாக தெரியும். ஸோ இப்படி பார்க்கும்போது நம்மளே எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஷாக் ஆகிட்டு ஃபோன் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணுங்கள். ஸோ இல்லாட்டி நீங்களே வந்து கிளாக்கில் செட் பண்ணுங்கள் எவ்வளோ நேரம் நம்ம ஃபோன் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் ஃபோன் பார்க்கறதுனால தான் மெயினான டைம் வேஸ்ட்டே ஆகுது. அது வந்து ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணால் பிரச்சனை கிடையாது. மற்றபடி என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்கும்போது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணுங்கள். ரிவ்யூ அண்ட் ரிஃப்ளெக்ட். இப்போ ஒரு நாள் கம்ப்ளீட் ஆகும்போது நைட்டு இல்லாட்டி ஒரு ஈவினிங் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணுங்க. அவன் சத்துக்கு மீறி பண்றோம். சாரி, இந்த ரிவ்யூ கிடையாது. நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஸோ உங்களால் நம்ம பண்ண பிளான்லாம் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சா, இல்லாட்டி நம்மளுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை வந்து அடுத்த நாள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு விஷயத்த வந்து நம்ம ட்ரை பண்ணாதான் தெரியும் நம்மளுக்கு முடியுமா முடியாதான்னு. ட்ரை பண்ணாமல் முடியாதுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு அப்படி முடியலன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிளானை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நம்ம ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் நம்ம நினச்சதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முதல்ல இம்பார்ட்டன்ட் கொடுங்க. முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து எக்ஸசைஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் பண்ணுங்கள். எவர் ரெஸ்டட் மைண்ட் இஸ் எ ஃபோக்கஸ்டு மைண்ட். எல்லாரும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டே கன்சிஸ்டன்ட். டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது இட்ஸ் நாட் அபவுட் பெர்ஃபெக்ஷன், இட்ஸ் அபவுட் கன்சிஸ்டன்சி. ஸோ நம்ம பண்ணுற சின்ன சின்ன ஹேபிட்ஸ் கூட நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ கண்டினியூவாக பண்ணுங்கள். கண்டினியூவாக பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் சக்ஸஸ் வேணும்னா பண்ணி தான் ஆகணும். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லியிருப்பேன், நிறைய டிப்ஸும் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ நிறைய வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த டிப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை நேம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.